ரீசெண்டா ஜனநாயகன் படம் 2வது தடவை பாக்குறதுக்காக ரெடில்ஸ் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன். இப்போ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வடபழனிக்கு பஸ் ஏறிட்டேன். இங்க வந்து பார்த்தா ஒரு ஷாக்கு. இப்படி பார்த்தா கமலா தியேட்டரு, இப்படி பார்த்தா ஃபோரம் மாலு. படத்தை 2வது தடவை தியேட்டர்ல பார்த்தாலும் என்ஜாய் பண்ணி வைப் ஆகணும்னா நம்ம கமலா தியேட்டருக்கு தான் வரணும். ஏய், பயம் அவனை நினைச்சலடா, ஒன்னு நினைச்சு. இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. அவளை பார்த்தா இவன் பெரிய இவங்கறா, இவனை பார்த்தா இவன் டேய் ரிலீஸ் பண்றவனே. நான் பார்க்கறேன், ரிலீஸ் பண்றேன். வா 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 வாடி 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 வா 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 வா. சரி, ஃபோரம் மால்ல படம் பார்த்தா எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன குறும்படத்தை உங்களுக்கு போட்டு காட்ட வேண்டும். என்ன இவ்வளவு தைரியமா இருக்காங்க அவங்க? இந்த அடியில சாவரவனுக்கு சாவு ஒரு வரண்டா. பை மிஸ்டேக் பொழிச்சிட்டானுமே, அவனுக்கு வாழ்வு ஒரு நரகம். டேய் 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 டேய், என்ன பண்ணிப்புறானோ பாத்து. அவன் பாட்டுக்கு இவனை பில்ட் அப் பண்றான், இவன் பாட்டு அவனை பில்ட் அப் பண்றான். என்ன நடக்குது? தளபதியோட கடைசி படம், ஆனா ஏ சர்டிபிகேட். கமலா தியேட்டரோட மெயின் ஸ்கிரீனு, அதுவும் ஃபர்ஸ்ட் ஸ்கிரீனு. இதுதான் இங்க பெரிய ஸ்கிரீனு. இங்கதான் ஜனநாயகன் செகண்ட் டைம் பார்க்க போறோம். ஃபைனலா தியேட்டருக்குள்ள வந்தாச்சு, நம்ம சீட்லயும் உட்கார்ந்தாச்சு. தியேட்டர் உள்ள வந்ததும் கமலா தியேட்டர் ஓனரோட ஸ்பீச்சோட லவ் யூ ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு ஒரு ப்ரோமோ போட்டாங்க. ஏகப்பட்ட தளபதி மேஷப்போட படத்தை போட்டாங்க. Once more. தளபதி கச்சேரி இந்த சாங்க செகண்ட் டைம் போடுறதுக்காக ஓட்டுக்குள்ள இருந்து வர்ற ஆமா மாதிரி திடீர்னு தியேட்டர் ஓனர் வந்துட்டாரு. மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? கமலா தியேட்டர் ஓனரும் ஆடியன்ஸோட வந்து பயங்கரமா செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாரு. எல்லா சீன்ஸுமே நிறைய தடவை ரிப்பீட் மோட்ல போட்டாரு. திடீர்னு ஆடியன்ஸ் ஸ்கிரீன் மேல ஏறி ஸ்கிரீன் ஏதாவது பண்ணாலும் பண்ணுவாங்க. அதனாலதான் பாடி கார்ட்ஸ் நிறைய பேர் வச்சிருக்காங்க. படத்தை ரிப்பீட் மோட்ல போட்டு கமலா தியேட்டர் ஆடியன்ஸை வளர்த்தாடுறா. இவர் கூட ஏகப்பட்ட பேர் போட்டோ எடுக்க நான் நீன்னு சொல்லி போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. என்னடா ஃப்ரெண்ட்ஸா சார், ஃபேமிலி சார் பாரு. பட் எல்லாருக்கூடயும் கோச்சிக்காம போட்டோ எடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. பட் இது தியேட்டர்ல எடுத்தது இல்ல, அமரன் 100வது நாள் ஃபங்க்ஷன்ல எடுத்தது. அமரன் 100 டேஸ் ஃபங்க்ஷனுக்கு எங்களுக்கு டிக்கெட் கிடைச்சது, அதனாலதான் போயிருந்தோம். பட் எங்களால கமல் கூடயும் சிவகார்த்திகேயன் கூடயும் கிட்ட போட்டோ எடுக்க முடியல. தூரத்துல எங்கேயோ ஒரு மூலையில நின்று போட்டோ எடுத்தோம். கூட்டத்துல ஒரு மூலையில நின்னு ஒரு பட் எங்களுக்கு கிடைச்ச ஆறுதல் பரிசு கமலா தியேட்டர் ஓனர் கூட போட்டோ எடுத்தோம். அந்த வேலாயுதத்தை நீங்க மறுபடியும் பார்த்தா சொல்லுங்க. அவருக்கு இருக்கிற லட்சக்கணக்கான ஃபேன்ஸ்ல நானும் ஒருத்தன். சரிங்க சார். படத்துக்கு இன்டர்வெல்லும் விட்டாங்க. இந்த ஸ்நாக்ஸ் போட்டோஸ் வேற காட்டி வேற டெம்ட் ஆக்குறாங்களே. இன்டர்வல் நம்ம கண்ட்ரோல் இல்லாமே வருது. தியேட்டர்ல ஸ்நாக்ஸ் வாங்குறது எனக்கு எப்பவுமே பிடிக்காது. நான் வாங்கவும் மாட்டேன். பிடிக்காதுன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா ஸ்நாக்ஸ் ரேட் அதிகம், அதனால வாங்க மாட்டேன். தியேட்டர் வெளியே போய் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுப்பேன். ஸ்நாக்ஸ் வாங்காம ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு அப்படியே தியேட்டர்ல ஆம்பியன்ஸ் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருந்தேன். மறுபடியும் பரபரப்பா உள்ள ஓடிடலாம். இந்த கமலா தியேட்டரோட ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல கிட்டத்தட்ட 650 பேர் வரைக்கும் படம் பார்க்கலாம். கமலா தியேட்டரோட செகண்ட் ஸ்கிரீன்ல கிட்டத்தட்ட 350 பேர் வரைக்கும் படம் பார்க்கலாம். படமும் முடிஞ்சது. தளபதி நடிச்ச எல்லா படத்தையும் போட்டு காமிச்சாங்க, ஏன்னா இதான் கடைசி படம்ன்றதால. நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் நான் போடுறது இல்லை. உங்களுக்காக போடுற கச்சேரியா. இப்போ படம் முடிஞ்சு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல 114 பஸ் ஏறி ரெடில்ஸுக்கு கிளம்பிட்டேன். ஒரு நிமிஷம். இன்னைக்கு ஆகஸ்ட் 23. இந்த படம் நான் ஆகஸ்ட் 2ஆம் தேதி தான் பார்த்தேன். இன்னைக்கு தான் எடிட் பண்ணி போடுறதுக்கு டைம் கிடைச்சது. இன்னைக்கு என்ன தேதி? ஆகஸ்ட் 2ஆம் தேதி. இந்த மாசம் ஆகஸ்ட் 2ஆம் தேதி தியானத்துக்கு அதனால தானே இங்க வந்தான். இந்த மாசம் ஆகஸ்ட் 2ஆம் தேதி தானே நான் போனேன். ஆகஸ்ட் 2ஆம் தேதி சனிக்கிழமை. Just recreated that day. அந்த நாள் அப்படியே திரும்ப தத்ரூபமா உருவாக்கிட்டான்.